கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்குரிய வேத வசனம் பார்த்திங்கன்னா, லூக்கா சகேயு குறித்த காரியம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். பார்த்திங்கன்னா, இங்கே சகேயு அவர் அந்த வழியாக போகிறார். இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவரை பார்க்க வகை தேடின. அவன் எப்படிப்பட்டவனார்னா, குள்ளனானபடியால். லூக்கா 19:3 என்ன சொல்லியிருக்கு பாருங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல், சரிங்களா, ஜனக்கூட்டத்தில் அவன் என்ன பண்ண முடியலன்னா காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறினான்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ சகேயுடைய காரியம் பார்த்திங்கன்னா, அவன் இயேசு எப்படிப்பட்டவரோன்னு சொல்லி அவன் பார்க்கும்படி என்ன பண்ணுறான், அவன் தேடி போகிறான். அது மாத்திரம் இல்லை, அவர் எப்படிப்பட்டவரோ, அவர் எப்படி நல்லவர்னு சொல்கிறாங்களே, அவர் சுகம் தராருன்னு சொல்கிறாங்களே, அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசாசியாக ஒடியாரும்போது என்ன பண்ண முடியல, அவரால் பார்க்க முடியல. ஏன்னா அவர் குள்ளமாக இருக்கிறார், சரிங்களா. குள்ளமாக இருந்தபடியால் அவர் என்ன பண்ண முடியலைங்க, பார்க்க முடியல, குள்ளமாக இருக்கும்போது. அதனால் அவன் என்ன பண்ணுறான், காட்டத்தி மரத்து மேலே ஏறி, சரிங்களா, அவர் எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல், சரிங்களா, அவரை எட்டி குதித்து பார்க்குறான். ஆனால் என்ன பண்ண முடியல, காண முடியல. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அவர் போகும் வழியில் முன்னாக வேகமாக ஓடி என்ன பண்ணுறாங்க, அவரை பார்க்கும்படி ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறினான்னு சொல்லி இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்காது. அப்போ பாருங்கள், அந்த அத்தி மரம், காட்டு அத்தி மரத்து மேலே என்ன பண்ணுறான், அவன் ஏறி ஏசப்பாவை பார்க்குறான். அந்த இடத்துக்கு ஏசப்பா கடந்து வரும்போது லூக்கா 19:5 சொல்கிறாரு, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அப்போ பாருங்கள், ஆண்டவரை நம்மளும் என்ன பண்ணுறோம், தேடுறோம், சரிங்களா. தேடும்போது தான் தென்படுவார், சரிங்களா. ஆனால் வாஞ்சையோடு தேடணும், விசுவாசத்தோடு தேடணும். அப்போ பாருங்கள், நம்மளுடைய ஆசீர்வாதமும் சரிங்களா அதிகமாக இருக்கும். இங்கேவும் சகேயு என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை ஓடுறான், வேகமாக ஓடுறது மட்டும் இல்லை, அவரை தேடி ஓடி பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு பார்க்க முடியாதனால என்ன பண்ணுறான், காட்டத்தி மரத்து மேலே ஏறுறான். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அந்த இடத்துல கரெக்டாக வரும்போது அந்த மரத்தை எட்டி பார்க்குறார். அது மாத்திரம் இல்லை, அவர் நிமிர்ந்து அண்ணாந்து பார்த்து, சகேயுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் என்ன பண்ணுறேன், உன் வீட்டில் தங்கணும்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாயிடுது. அடாடா, அவர் தேடி இப்படி ஓடி நம்ம ஒடியாந்தோம், பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள எப்படி இருக்குங்க, ஒரு சந்தோஷம். வேகமாக என்ன பண்ணுறாரு, இறங்கி வர்றார். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அவனுக்கு எவ்வளோ சந்தோஷங்க, அதிகமான சந்தோஷம், சரிங்களா. அது சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தில் இருந்திருக்கிறான். அது மாத்திரம் இல்லை, அவன் என்ன பண்ணுறான், அதை கண்ட யாவரும், லூக்கா 19:7 பாருங்க, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். ஏன்னா பாவியான மனுஷன் சொல்கிறாரு. அப்போது அந்த இடத்துல போகும்போது முறுமுறுக்கிறாங்க. அப்போ பாருங்கள், ஆண்டவர் அந்த பாவத்தை என்ன பண்ணுறாரு, அவர் பாவத்தை தான் தீக்க அந்த பூமிக்கு வந்திருக்கிறார், சரிங்களா. பாவத்தை பாராத சுத்த கண்ணராக இருக்கிறார். அது மாத்திரம் பாவத்திலேருந்து விடுதலை தரக்கூடிய வல்லமையுள்ள தேவனாகவும் மன்னிக்கிற தேவனாகவும் இருக்கிறார், சரிங்களா. மறுவாழ்க்கையை தரக்கூடிய தேவனாகவும் இருக்கிறார். அதனால தான் சகேயுவை பார்த்து எல்லாரும் அவனை வெறுத்து ஒதுக்கி அவனை பாவின்னு சொல்லி எல்லாரும் வெறுத்து தள்ளும்போது கூட அவர் என்ன பண்ணுறாருங்க, அவரை ஏற்றுக்கொள்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவர் வீட்டுக்கே போகிறார். அது மாத்திரம் இல்லை, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சகேயு, இந்த லூக்கா 19:8 சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாள் அத்தனையாய் திரும்பி செலுத்துகிறேன்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல அவர் ஆண்டவர் வீட்டுக்குள்ளே அமைதியாக தான் இருக்கிறாரு. ஆனால் சகேயு பாருங்கள், அவனுடைய இருதயத்தில் ஒரு
குத்தப்பட்டவனாக அவனுடைய 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 ரட்சிப்பு பாருங்கள் எந்த இடத்துல வருதுன்னு. தன் இருதயம் குத்தப்பட்டு அவனே சொல்கிறான், நின்று சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகள் பாதியை நான் என்ன பண்ணுறேன், ஏழைகளுக்கு கொடுக்குறேன். எப்படிங்க, அவனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்குது? ஏழைகளுக்கு இறங்குகிற இருதயமாக இருக்குது. அவர் இறங்குகிற தேவன். சரிங்களா? அந்த இறங்குகிற தேவன் நமக்குள்ளே வரும்போது, நம்ம வீட்டுக்கு வரும்போது, நம்ம இருதயத்தில் நம்முடைய சிந்தையில் வரும்போது நம்மளும் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? இரக்கமுள்ளவர்களாக இருப்போம். அதனால தான் இங்கே சகையுமே சொல்கிறாரு, என் ஆசைகள் பாதியை, அவனுக்கு எவ்வளோ சொத்து இருக்குதோ அதில் பாதியை என்ன பண்ணுறேன், நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும், சரிங்களா, ஏதாவது நான் அநியாயமாக வாங்கினது இருந்ததுன்னா அதை என்ன பண்ணுறேன், ஒரு 10 ரூபா வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், 40 ரூபாயா நான் திருப்பி கொடுத்துட்றேன். அவனை 10 ரூபா நான் ஏமாற்றிருக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், 4 மடங்காக நான் என்ன பண்ணுறேன், திரும்ப செலுத்துகிறேன்னு சொல்கிறான். அது மாத்திரம் இல்லை, லூக்கா 19:9 பாருங்கள், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது, இன்னும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாரு, சகையோட மனம் திரும்புதலை சொல்கிறாரு. அவனுடைய உணர்வுள்ள இருதயத்தை, அவனுடைய இருதயமே உணர்வுள்ள இருதயமாக ஆயிடுச்சு. அவனுடைய காரியங்களை உணர்கிறவனாக இருக்கிறான். தான் செய்கிறது இன்னதென்று அறியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், சில காரியங்களெல்லாம் செய்கிறோம். சரிங்களா? ஆனாலும் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கார், நமக்குள்ளே வரும்போது, நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்குங்க, தெளிவான இருதயமாக. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இருதயம் ரட்சிப்புக்குள்ளே பரிசுத்த இருதயமாக மாறும். சரிங்களா? தேவன் நமக்குள்ளே வரும்போது நம்ம பரிசுத்தமாக மாறப்படுவோம். அது முதல்ல அவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து லூக்கா 19:9 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது. பாருங்கள், எவ்வளோ பெரிய கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு காரியம் இந்த இரட்சிப்பு. இந்த இரட்சிப்பம் யாராவது கேட்டால் கிடைக்குங்களா? கிடைக்காது. அவரே நினச்சாதான் இந்த இரட்சிப்பு நமக்கு கூட, அவர் நினச்சதுனால தான் இந்த இரட்சிப்பு நமக்கு கிடச்சிருக்குது. சரிங்களா? சகையை பார்த்து அவர் சொல்கிறாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு. சரிங்களா? சகையை பாருங்கள், அவருடைய வாஞ்சை, அவருடைய ஏக்கம், ஆண்டவரை பார்க்கணுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஓடுறார். சரிங்களா? ஓடி போயும் கூட அவரால் பார்க்க முடியல. ஆனாலும் என்ன பண்ணுறாரு, காட்டத்தி மரத்து மேலே ஏறி அவரை பார்க்கும்போது ஆண்டவர் அண்ணாந்து பார்த்து, சகையவே, இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன், உன் வீட்டில் நான் தங்குறேன்னு சொல்லும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? எங்கேயோ தூரத்துலேருந்து ஒருவரை பார்க்கும்போது அவரை பார்த்தா போதும்னு நினச்ச சகைவுக்கு ஆண்டவரே என்ன பண்ணாருங்க, அவன் வீட்டுக்கு வந்துட்டார். அந்த வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லை, அவனுடைய இருதயம் மனம் திரும்பி என்ன சொல்கிறார், ஏழைகளுக்கெல்லாம் நான் பாதி சொத்தை கொடுக்குறேன். அது மாத்திரம் இல்லை, நான் யார்ட்டையாவது அநியாயமாக வாங்கியிருந்தேன்னா கூட நான் என்ன பண்ணுறேன், அதை 4 மடங்கு கொடுக்குறேன்னு சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, இந்த வீட்டுக்கு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானேன்னு சொல்லி அவர் நாவினால் சொல்லும்போது அங்குள்ள ஜனங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பேர் ரட்சிப்புகள் வந்திருப்பாங்க. அற்புதம் நடந்திருக்கு இல்லைங்களா, அதிசயம் நடந்திருக்கு இல்லைங்களா, அத்தனை பேர் ரட்சிப்பு அடைஞ்சிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். சரிங்களா? இங்கே லூக்கா 19:10 பாருங்கள், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். சரிங்களா? எதை தேடவுங்க, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே. சரிங்களா? எவ்வளோ இழந்து போயிருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம ஆத்துமா இழந்து போனால் நம்ம எங்கே போவோம் இல்லைங்களா, நரகத்துக்கு போவோம். சரிங்களா? அந்த இழந்து போனதை நம்மளுடைய ஆத்துமாவை ரட்சிக்க தேவன் அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்துக்கு சாபத்துக்கு என்ன பண்ணாருங்க, அவரே பலியானார். அது மாத்திரம் இல்லை, சிலுவையில் அவர் அறையப்பட்டு மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், வானத்துக்கு பரலோகத்துக்கு ஏறி போனார். சரிங்களா? அதனால தான் இங்கே சொல்கிறாரு 10வது வசனம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் என்ன பண்ணியிருக்கிறார், வந்திருக்கிறார் என்றார். அப்போது 11ஆம் வசனம் பாருங்கள், லூக்கா 19:11 என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் இவைகளை கேட்டு கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபித்திருக்கையிலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாக வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு ஊமையை சொன்னார் சொல்கிறார். இப்போது இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருங்க, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே தான் அவர் வந்திருக்கிறான்னு சொல்கிறார். சரிங்களா? கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாதாக. நம்ம எவ்வளோ இதெல்லாம் இழந்து போயிருக்கிறோம், எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தெல்லாம் நான் இழந்து போயிருக்கிறோம், எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தெல்லாம் தடையாக இருக்கிறோம் இல்லைங்களா? நம்மளுடைய இருதயம் குத்தப்படணும், நம்மளை என்னென்னலாம் செய்திருக்கிறோம்,
எப்படியெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தோம் சொல்லி நம்ம உணர்வுள்ள இருதயமாக ஆண்டவரே மாற்றுங்க. சதையுள்ள இருதயமாக மாற்றுங்க. என் பாவங்கள், என்னுடைய சாபங்கள் எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. முற்றிலும் என்னை பொறுப்படுத்து நடத்துங்க. ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். சரிங்களா? நம்மளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். சரிங்களா? இவ்வளோ நாள் எவ்வளோ இழந்து போயிருக்கிறோம். எவ்வளோ காரியங்களை நம்ம பின்மாற்றமாக இருந்திருக்கோம். அதெல்லாம் மாற்றினோம் ஆண்டவர். இன்றைக்கு நம்ம வீட்டுக்கு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்லுங்கள், இன்றைக்கு எங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு எங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லி உங்களை ஆண்டவரை பாதத்தில் அர்ப்பணிங்க. அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் வந்தால் போதும், உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம ஜெபிக்கலாம். மகா இரக்கம் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக சோதரப்பா, இன்றைய வசந்தத்துக்காக சோதரப்பா. சகையும் கூட ஆண்டவர் நீங்கள் நினச்சிக்கிங்கப்பா. அவன் வீட்டுக்கு போய் அவனை ஆசீர்வதிங்கப்பா. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லி அந்த குடும்பத்தையே நீர் ஆசீர்வதிக்கிறப்பா. கொடாகுடி நன்றி சுவாமி. எங்கள் வீட்டுக்கு கூட நீங்கள் வந்து எங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவங்க தேவைகளெல்லாம் சந்திங்கப்பா. ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி நல்ல ஞானத்தை அறிவை தந்து வழி நடத்துங்க. ஆசீர்வதிங்க. உங்கள் தேவை என்னதென்று அறிந்திருக்கிறீங்க அப்பா. முற்றிலும் பொறுப்படுங்க. பரிசுத்தம் உள்ளவராக நீர் இருப்பது போல் எங்களையும் பரிசுத்தமாக்குங்க. முற்றிலும் பொறுப்படுத்து நடத்துங்கப்பா. உங்கள் பிள்ளைங்களை உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீங்களே எடுத்து பயன்படுத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.